தற்போதைய அண்மை செய்தி. கரூர் வழக்கில் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே அரசு வேலை அறிவிப்பதா என சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் வழக்கில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது உயிரிழந்த குடும்பத்தினர்களுக்கு அரசு வேலை அறிவிப்பது தகுமா என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கரூர் வழக்கில் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே அரசு வேலை அறிவிப்பதா என்று சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூர் வருகை தந்திருந்த பொழுது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 49 பேர் பலியான சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப் போவதாக தற்பொழுது தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதற்கு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தாவேகா பிரச்சாரத்தின் பொழுது இறந்தவர்கள் என்பதனால் தாவேகா அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலை வாய்ப்பை வழங்குகிறதா என்ற நியாயமான கேள்வி முன்வருகிறது. மேலும் 49 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் இப்படியான அறிவிப்புகள் வெளியாவது வழக்கின் தன்மையை நீர்த்து போக செய்யும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பொறுப்பேற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற்று தருவது என்பது வேறு, அரசு வேலை வழங்குவது என்பது முற்றிலும் வேறானது. எனவே பல்வேறு முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்குவது தொடர்பாக முறையான ஒரு பொது வழிகாட்டுதலை அரசு உருவாக்க வேண்டும். அதுவரை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வேலை வழங்கும் அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.